26வது ശ്ലോകം. യത്സുരാപം തു തദ്വക്രം തസ്മാത്തു ചടകാ കില വിനിഷ്പേദു ത്രിശിരസ ഏവം തേ വിഹഗാ നൃപ. ത്രിശിരസോട് அந்த சுராபானம் செஞ்ச முகத்திலேந்து சடகங்கள் அப்படிங்கிற பட்சிகள், கலவிங்கலங்கள் அப்படிங்கிற பட்சிகள், கலவிங்க பட்சிகள், சகட பட்சிகள், சடக பட்சிகள் உண்டாச்சு. இப்படி எல்லாமாக்கும் அந்த பட்சிகள் எல்லாம் உத்பவிச்சது. 27வது ஸ்லோகம். ஏவம் வினிஸ்ருதான் திருஷ்ட்வா தேப்ய சக்ரஸ்ததாண்டஜான் முமோத மனசா ராஜன் ஜகாம த்ரிதிவம் புனாம். 3 சிரசிலேந்தும் இப்படி பறவைகள் உயர்ந்து பொங்கறத பார்த்து தேவேந்திரன் மனசுல சந்தோஷப்பட்டு தேவலோகத்துக்கு போனான். 28வது ஸ்லோகம். கதே சக்ரேது தச்சோபி ஸ்வகிருஹம் தரசாயயோ யஜ்ஞபாகம் பரம் லப்த்வா முதமாப மஹீபதே. இந்திரன் போனோன விறகு வெட்டுற அந்த தச்சனும் அவனோட வீட்டுக்கு போனான். ஜனமேஜய ராஜாவே, யஜ்ஞபாகம் கிடைச்சதுல அந்த விறகு வெட்டி ரொம்ப குஷியான. 29வது ஸ்லோகம். இந்திரோத ஸ்வகிருஹம் கத்வா ஹத்வா சத்ரும் மகாபலம் மேனே கிருதார்த்தமாத்மானம் பிரம்மஹத்யாமஜிந்தயன். சொந்தம் வாசஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்த தேவேந்திரன் மகாபலவானான சத்ருவை கொன்னதால சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைச்சான். அதனால பிரம்மஹத்யா பாபத்தை அவன் நினைச்சே பார்க்கலை. 30வது ஸ்லோகம். தம் ஸ்ருத்வா நிஹதம் த்வஷ்டா புத்ரம் பரமதார்மிகம் சுகோபாதீவ மனசா வஜனம் சேதமப்ரவீத். அதுக்குள்ள தன்னோட டாப் மோஸ்ட் தர்மனிஷ்டை இருக்கிற புத்திரனை தேவேந்திரன் கொன்னான் அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப கோபம் வந்த துவஷ்டா இப்படி சொன்னார். துவஷ்டாவோட புத்திரனாக்குமே திரிசிரசு. 31வது ஸ்லோகம். அநாகசம் முனிம் யஸ்மாத் புத்ரம் நிகதவான் மம தஸ்மாத் உல்பாதயிஷ்யாமி தத்வதார்த்தம் சுதம் புனா. ஒரு பாபവും ചെയ്യാത്ത എന്നോട് പുത്രനെ കൊന്നവനെ கொல்லறதுக்காயிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு புத்திரனை நான் ஜெனிப்பிப்பேன் அப்படின்னு தொஷ்டா அங்க உக்ர சபதம் எடுத்தார். உக்ர சபதம் எடுத்தார் தொஷ்டாவு. ஒரு பாபവും செய்யாத என்னோட புத்திரனான திரிசிரஸை இந்த தேவேந்திரன் கொன்னு போட்டதால அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு நான் இன்னொரு புத்திரனை ஜெனிப்பிப்பேன். என்னோடு இனி ஜெனிக்க போற புத்திரனை உபயோகிச்சு இந்த தேவேந்திரனை நான் பழி வாங்குவேன். 32வது ஸ்லோகம். சுரா பஷ்யந்து மே வீர்யம் தபசஸ்ச பலம் ததா ஜானாது சர்வம் பாபாத்மா ஸ்வகிருதஸ்ய பலம் மஹத். தேவர்கள் பார்த்துக்கட்டும், என்னோட வீரியத்தை, என்னோட தபோபலத்தை பார்க்கட்டும், வீரியத்தை பார்க்கட்டும். பாபம் செஞ்ச துஷ்டனான தேவேந்திரன் தெரிஞ்சுப்பன் அவன் செஞ்ச கர்மத்தோடு பலன் எவ்வளோ பெருசாயிட்டு அவனை திரும்பி நின்று ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிறத. ஒரு ஆக்ஷன் இருந்தானா ஒரு ரியாக்ஷன் உண்டு அப்படிங்கிறத அவன் கட்டாயம் தெரிஞ்சுப்பன், நான் அவனை தெரியப்படுத்துவேன். 33வது ஸ்லோகம். இத்யுக்த்வாக்னிம் ஜுஹாவாத மந்த்ரைராதர்வணோதிதை. இதி உக்த்வா அக்னிம் ஜுஹாவ அத மந்த்ரைஹி
അധർവണ ഉദിതൈഹി പുത്രസ്യോൽപാദനാർത്ഥായ ത്വഷ്ടാ ക്രോധസമാകുല. പുത്രസ്യ ഉൽപാദന അർത്ഥായ ത്വഷ്ടാ ക്രോധ சமாகுலஹ. இப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு துவஷ்டாவு புத்திரன் உண்டாகிறதுக்காயிட்டு அக்னியில அதர்வண மந்திரத்தால ஹோமத்தை ஆரம்பிச்சார். அதர்வண மந்திரம் சொல்லிட்டு ஹோமம் ஆரம்பிச்சார். 34வது ஸ்லோகம். கிருதே ஹோமேஷ்டராத்திரம் து கிருதே ஹோமே அஷ்டராத்திரம் து संदीप्ता संदीप्ताः च विभावसोः प्रादुः बभूव तरसा पुरुषः पावगोपमः. कृदे होमेष्टरात्रं तु संदीप्ताश्च विभावसो प्रादुर्बभूव तरसा पुरुष पावगोपमा. 8 நாள் நீண்டு நிற்கிற ஹோமம் செஞ்சோன்னு கத்தி ஜொலிக்கிற ஹோமாக்னியிலேருந்து அக்னி துல்லியனாய் இருக்கிற ஒருவன் உடனடியாயிட்டங்க உத்பவிச்சான். 35வது ஸ்லோகம். தம் திருஷ்ட்வாக்ரே சுதம் த்வஷ்டா தேஜோபல சமன்விதம் வேகாத் பிரகடிதம் வஹ்னேர்தீப்யமானமிவானலம். வஹ்னேஹே தீப்யமானம் இவ அனலம். தேஜஸும் பலவும் கூடிச்சேர்ந்த புத்திரனை தொஷ்டா முன்னால பார்த்தார். அக்னி குண்டத்திலிருந்து கத்தி ஜொலிக்கிற அக்னி மாதிரி உயர்ந்து வந்தான் ஒரு புத்திரன். 36வது ஸ்லோகம். உவாஜ வஜனம் த்வஷ்டா சுதம் வீட்ச புரஸ்திதம் இந்திரசத்ரோ விவர்தஸ்வ பிரதாபாத்தபசோ மமா. முன்னால நிக்கிற புத்திரனை பார்த்துட்டு தொஷ்டா சொன்னார், இந்திரனோடு சத்ரோ, இந்திரனோடு சத்ருவாயிருக்கிறவனே, என்னோடு தபசோடு சக்தியால வளர்ந்து பெருசாவு. 37வது ஸ்லோகம். இத்யுக்தே வஜனே த்வஷ்ட்ரா க்ரோத பிரஜ்வலிதேன ச சோவர்தததிவம் ஸ்தப்த்வா வைஸ்வானர சமத்யுதி. குரோதத்தால ஜொலிக்கிற தொஷ்டா இப்படி சொன்னோன்னு அக்னிக்கு துல்லியம் ஜொலிக்கிற புத்திரன் ஆகாசத்தை நிச்சலமாக்குற மாதிரி வளர்ந்து நின்ன. ஆகாசமே ஸ்தம்பிச்சு போச்சு அவனோட வளர்ச்சியை பார்த்து. 38வது ஸ்லோகம். ஜாதச பர்வதாகார காலமிருத்யு சமஸ்வராட கிம் கரோமீதி தம் பிராஹ பிதரம் பரமாதுரம். காலமிருத்யுவுக்கு துல்லியனான தொஷ்டாவோடு அக்னியிலேந்து உயர்ந்து வந்த புத்திரன் பர்வதம் மாதிரி பெருசானுன்னான். എന്നിട്ട് தேஜோமயனான அவன் ரொம்ப சங்கடப்பட்டு நிற்கிற அப்பா கிட்ட கேட்டார், நான் என்ன வாக்கும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்பா. 39வது ஸ்லோகம். குருமே நாமகம் நாதா காரியம் கதய சோவ்ரத சிந்தாதுரோசி கஸ்மாத்வம் ப்ரூஹி மே சோக காரணம். விரத நிஷ்டை இருக்கிற அப்பா, எனக்கு பேரை போடுங்க, எனக்கு என்னவாக்கும் பேரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் என்னவாக்கும் உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிறத சொல்லுங்க, நீங்கள் என்னத்தினாலியாக்கும் இப்படி சங்கடப்பட்டு இருக்கேள் அப்படிங்கிறத சொல்லுங்க, என்னவாக்கும் உங்களோட சங்கடத்தோடு காரணம் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க. 40வது ஸ்லோகம். நாசயாம்யத்ய தேசோகமிதி மே விரதமாஹிதம்
तेन जातेन किं भूय पिता भवति दुःखिता. അഗ്നിയിലെ ഹോമം പണി ഉണ്ടാന പുത്രനാക്കും ഞാൻ. இருந்தாலும் பிதிருஸ்தானத்துல நீங்களாக்கும் உள்ளதே, அப்பாவான உங்களோடு துக்கத்தை இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு நான் உறுதியா தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்பா துக்கிச்சுட்டு இருக்கிறத புத்திரனோடு ஜென்மத்தால என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? 41வது ஸ்லோகம். பிபாமி சாகரம் சத்ய சூர்ணயாமி தராதரன் உத்யந்தம் வாரயாம்யத்ய தரணிம் திக்ம தேஜசம். எனக்கு நல்ல பவர் எல்லாம் இருக்கு அப்பா. நான் சொல்றேன் என்னோட பவர் என்னவாக்கும்னு நீங்கள் கேட்டுக்குங்கோ. இப்பவே நான் கடலை ஃபுல்லா குடிச்சு வெட்டிச்சிடுவேன். பர்வதங்களை தவிடுபொடியாயிட்டு சூர்ணம் பண்ணிடுவேன். உதிச்சு வர தேஜோமயனான சூரியனை நான் தடஞ்சு நிப்பாட்டுவேன். அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு சக்தி இருக்கு. 42வது ஸ்லோகம். ஹன்மேந்திரம் சசுரம் சத்யோ யமம் வா தேவதாந்தரம் க்ஷிபாமி சாகரே சர்வான் சமுத்பாட்ய ஜமேதினி. என்னோட பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும். இப்பவே தேவர்களோடு கூடி தேவேந்திரனை நான் இல்லாம பண்ணிடுறேன். தேவலோகத்துல தேவர்களும் தேவேந்திரனும் தானே உள்ளது, எல்லாரையும் நான் இல்லாம பண்றேன். யமனேயும் அதே மாதிரி எல்லா அஷ்டதிக் பாலகர்களையும் நான் தகர்த்து தரிப்பணமாக்குறேன். பூமிய அடியோட புழக்கி எடுத்து எல்லாத்தையும் கூடி ஒட்டுக்க நான் சமுத்திரத்துல வீசி எறியறேன். இந்த அளவுக்கு பவர் எல்லாம் எனக்கு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 43வது ஸ்லோகம். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய த்வஷ்டா புத்ரஸ்ய பேஷலம் பிரத்யுவாஜாதிமுதிதஸ்தம் சுதம் பர்வதோபமம். இப்படி அந்த புத்திரன் சொல்றத கேட்டு சந்தோஷமான தொஷ்டா ரொம்ப குஷியாயிட்டு பர்வத துல்லியனா இருக்கிற அந்த புத்திரன் கிட்ட இப்படி சொன்னார். 44வது ஸ்லோகம். விருஜினாது த்ராதும் அதுனா யஸ்மாத் சக்தஹ அசி புத்ரக தஸ்மாத் விருத்ரா இதி க்யாதம் தவ நாம பவிஷ்யதி. விருஜினாத்ராதுமதுனா யஸ்மாத் சக்தோசி புத்ரக தஸ்மாத் விருத்ர இதி க்யாதம் தவ நாம பவிஷ்யதி. விருஜினத்திலேந்து துக்கத்திலேந்து திராணனம் செய்யறதுக்கு காப்பாத்துறதுக்கு நீ சக்தி இருக்கிறவனாக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். விருஜினம் அப்படின்னா துக்கம். விருஜினத்திலேந்து திராணனம் காப்பாத்துறது, துக்கத்திலேந்து ரட்சிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன் புத்ரா. அதனால உன்னோட பேரு இனிமேல் விருத்ரன் அப்படின்னு ஃபேமஸ் ஆயிட்டு வரும். முதல்ல உனக்கு ஒரு பேரை போடுனாக்குமே நீ கேட்டாய், நான் இதா உனக்கு சூட்டபிளான ஒரு பேரை கொடுத்துட்டேன். துக்கத்திலேந்து காப்பாற்ற கூடினவனான விருத்ரன் அப்படிங்கிற பேராக்கும் உனக்கு சூட்டபிளா இருக்கு. அதனால விருத்ரன் அப்படிங்கிற பேரில நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாய். 45வது ஸ்லோகம். பிராதா தவ மகாபாக த்ரிஷிரா நாம தாபச த்ரீணி தஸ்ய ச சீர்ஷாணி ஹ்யபவன் வீரியவந்தி ச. ரொம்ப சிரேஷ்டனானவனே, அக்னியிலேந்து
ഉയർന്നു വന്നവനാക്കുമേ നീ. ഉന്നോട് സഹോദരൻ ഉനക്ക് മുന്നാലെ ഉനക്കൊരു അണ്ണ ഇരുന്താൻ, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே திரிசிரசு அப்படின்னாக்கும். அவனோட பேரு. ரொம்ப நல்லவன். தபசு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த தபசு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அவனை இந்த தேவேந்திரன் தன்னோட கையில இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி போட்டான். அப்படி வெட்டி போட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவனோட முகத்துல ஐஸ்வர்யம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு மரம் வெட்டுற ஒருத்தனை கூப்பிட்டு அவனோட 3 சிரசுகளையும் வெட்டி போட்டான். அത്ര துஷ்டனாக்கும் இந்த தேவேந்திரன். உன்னோடு சகோதரன் திரிசிரசு அப்படிங்கிற தாபசன். ரொம்ப வீரியம் இருந்த அவனுக்கு 3 சிரசு இருந்தது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்தவனை சம்பந்திச்சாக்கும் இப்போ உனக்கு நான் சொல்லி தரேன், கேட்டுக்கோ நன்னா. உன்னை எதுக்காக்கும் ஜனிப்பிச்சேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. 46வது ஸ்லோகம். உன்னோடு அண்ணாவான திரிசிரஸோட மகிமையை நான் சொல்றேன் கேளு. வேத வேதாங்க தத்துவஜ்ஞா சர்வ வித்யா விசாரத संस्थितस्तपसि प्रायस्त्रिलोकी विस्मय प्रदे. வேத வேதாங்கங்களில வேதத்திலையும் உபனிஷத்திலையும் எல்லாம் ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவனாயிருந்தான் திரிசிரசு. அதே மாதிரி அவன் சர்வ வித்யகளும் படிச்சிருந்தான். திரிலோகங்களையும் அதிசயப்படுத்துற மாதிரி தபசு பண்ணினான் அவன். 47வது ஸ்லோகம். சக்ரேண துஹதசோத்ய வஜ்ரகாதேன சாம்ரதம் வினாபராதம் சஹசா சின்னானி மஸ்தகானி ச. எந்த ஒரு அபராதமும் செய்யாத அவனை இந்த தேவேந்திரன் என்ன பண்ணினான்? கையில இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி போட்டான். அது மட்டுமில்லை, வெட்டி போட்டு கீழே கிடக்கிற அவனோட முகத்துல இருக்கிற தேஜஸ பார்த்து அவனுக்கு உயிர் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு மரம் வெட்டுகாரனை கூப்பிட்டு அவனோட 3 சிரசுகளையும் வெட்டி போட்டான். 48வது ஸ்லோகம். தஸ்மாத்வம் புருஷ வியாக்ர ஜஹி சக்ரம் கிருதாகசம் பிரம்மஹத்யாயுதம் பாபம் நிஸ்திரபம் துர்மதிம் ஷடம். அதனால அக்னியிலேந்து உயர்ந்து வந்த சிரேஷ்டனான புத்ரா, அதர்மியான பிரம்மஹத்யா பாபம் இருக்கிற துஷ்டனான லஜ்ஜையில்லாத துர்புத்தியான அந்த ஷாட்யக்காரனான இந்திரனை இனி நீ உயிரோட வச்சிருக்க கூடாது, அவனை கொன்னுடு. 49வது ஸ்லோகம். இத்யுக்த்வா ததா த்வஷ்டா புத்ரசோக சமாகுல ஆயுதானி ஜ திவ்யானி சகார விவிதானி ஜ. அப்படி சொல்லிண்டு தொஷ்டாவு புத்திர சோகத்துல துக்கிச்சுண்டு ரொம்ப ரொம்ப சங்கடம் அனுபவிக்கிற தொஷ்டாவு திரிசிரசு அப்படிங்கிற புத்திரனை பறிகொடுத்த தொஷ்டாவு, ரொம்ப ரொம்ப சாத்விக குணம் இருக்கிற தன்னோட புத்திரனை வெட்டி போட்ட இந்திரன் கிட்ட கோபம் இருக்கிற தொஷ்டாவு திவ்யங்களான நிறைய நிறைய ஆயுதங்களை உண்டாக்கினார். 50வது ஸ்லோகம். ததாவஸ்மை சஹஸ்ராட்சவதாய பிரபலானி ச கட்கசூலகதா சக்தி தோமர பிரமுகானி வை. ரொம்ப சக்தி இருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்திரனை கொல்லறதுக்காயிட்டு
விருத்ரன் அப்படிங்கிற புத்திரனுக்கு கொடுத்தார். கட்கம், சூலம், கதை, வேலு, தோமரம் இப்படின்னு நிறைய முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் அதுல இருந்தது. 51வது ஸ்லோகம். ஷார்ங்கம் தனுஸ்ததா பாணம் பரிகம் பட்டிஷம் ததா சக்ரம் திவ்யம் சஹஸ்ராரம் சுதர்ஷன சமப்ரபம். ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்லு, பானம் இரும்பால இருக்கிற ஒலக்கை, பரிஜை, திவ்யமான சுதர்சன சக்கரத்துக்கு ஈக்குவலான சகசிரார சக்கரம் இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்தார் தொஷ்டாவு விருத்ரனுக்கு. திரிசிரச கொன்ன இந்திரனை கொல்லறதுக்காயிட்டு. 52வது ஸ்லோகம். தூணீரௌ சாட்சயௌ திவ்யௌ கவஜம் சாதி சுந்தரம் ரதம் மேக பிரதீகாசம் திருடம் பாரசஹம் ஜவம். எடுத்தா தீராத அளவுக்கு பானங்கள் இருக்கிற 2 பானம் வச்சுக்கிற பைகள், அதிசுந்தரமான ரட்சா கவசம், மின்னித்தலங்கிற அழகான நிறைய வெயிட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு திராணி இருக்கிற ரதம் இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்தார் விருத்ரனுக்கு. 53வது ஸ்லோகம். யுத்தோபகரணம் சர்வம் கிருத்வா புத்ராய பார்த்திவ தத்வாசௌ பிரேரயாமாஸ த்வஷ்டா க்ரோத சமன்விதா. இப்படியெல்லாம் இருக்கிற யுத்த உபகரணங்கள் எல்லாம் உண்டாக்கி புத்திரனான விருத்ரனுக்கு கொடுத்துட்டு கோபத்தோடு கூடிட்டு தொஷ்டாவு அவனை அந்த இந்திரனை கொல்லறதுக்காயிட்டு விருத்ரனை பிரேரணை பண்ணினார். இனி அந்த இந்திரன் இருக்கக்கூடாது, கொன்னுடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரேரணைய பண்ணினார் தொஷ்டாவு புத்திரனான விருத்ரனை. இப்படி சொல்லிட்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் முடிவடைகிறது.